உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். என்ன ஒரு சேட் நியூஸ்னா, 4 மாதம் கொரோனா பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நிறைய ஷூட்டிங் இல்லாமல் அவர் தொடர்ந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நானும் சதீஷ் மாப்பிள்ளையும் திடீர்னு என்னுடைய அப்பா வயது முதிர்வின் காரணமாக இறந்துட்டார். அவருக்கு 85. என்னென்னா, அவர் நாங்கள் பண்ண அந்த கடைசி யூடியூப் சேனலில் அந்த வீடியோலாம் பார்த்து அப்படி சிரித்தார். என் தம்பி சொல்லுவான், அப்படி சிரிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு ஒரு ஆசை, நான் தமிழ் படங்களில் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு நம்பியார் சாமி, அப்புறம் எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி கணேசன் சார், இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த வில்லன் நடிகர்கள் அசோகன் சார் எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பார்ப்பார். அதனால் அவனுக்கு நீ தமிழில் தமிழ் படத்தில் நிறைய வில்லன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அது அவருடைய கனவு அது இன்னும் நிறைவேறாமல் போயிடுச்சு. ஆனால் அவர் என் கூட இருப்பார், கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிற அவருடைய ஆசை என்றைக்குமே என் கூட இருக்கும் நம்புகிறேன். என்னென்னா, இந்த குவாரண்டைன் அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா பீரியடில் ஒரு 4-5 மாதம் வேலை இல்லாமல் தவிச்சதும், அப்புறம் நாங்கள் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து அப்படி இப்படி தடுமாறி ஒரு 7-6 வீடியோ போட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது திடீர்னு அப்புறம் திருப்பி பிரேக் டவுன் போட்டாங்க. அதனால் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிளில் உங்களையெல்லாம் மகிழ்விக்கணும், உங்களையெல்லாம் உங்கள்கிட்ட எங்களுடைய அந்த விஷயங்கள் சேரணும், உங்களை ஹாப்பி படுத்தணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் நாங்கள் இதை பண்ணுறோம். பட் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் என்னுடைய அப்பாவுடைய இந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு தொடர்ந்து உங்களை நான் சந்திப்பேன். மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தருவேன். தேனியில் 180 லொக்கேஷன் இருக்குது. அந்த 180 லொக்கேஷனில் 100 லொக்கேஷன் பெஸ்ட்டு. அந்த 100 லொக்கேஷனும் எனக்கு தெரியும். அந்த 100 லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு நான் பெஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த கவலைகளெல்லாம் மறந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாருக்கும் கவலைகள் வரும், எல்லாத்துக்கும் அந்த பிறப்புன்னு ஒன்று இருந்தால் சாவுன்னு ஒன்று இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இந்த என்னுடைய அப்பாவுடைய இழப்பு. அதனால் இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அப்போ நீ யூடியூப்பை பார்த்துட்டு நான் நிறையா பண்ணி கொடுக்குறேன்னா உனக்குன்னாங்க. அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயம் தெரியும். அவங்க இந்த கடை மருந்து அதெல்லாம் பண்ணுவாங்க, நிறையா பண்ணுவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு பண்ணித்தரேன்டா, எனக்கு நிறைய விஷயம் தெரியும்டா, அவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவை வச்சு நான் தொடர்ந்து எங்கள் அம்மா, சதீஷ் மாப்பிள்ளை 3 பேரும் சேர்ந்து நிறையா வீடியோ அவங்களுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சதீஷ் மாப்பிள்ளை தனியாக அந்த ஜூடோ கேட்டகரி அது பண்ண போகிறாரு. நானும் கொஞ்சம் மெடிசன்ஸ், அதாவது நாட்டு வைத்தியம் பற்றி இதை சொல்ல போகிறேன். நிறையா உங்களுக்கு தொடர்ந்து பலவிதமான சமாச்சாரங்கள் இந்த யூடியூப் சேனலில் இருக்கும். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.